2-3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 7:2-3 வசனம். ம் 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 தேசத்துக்கு வா என்றார்னு வாசிக்கிறோம். இப்போ ஆதியாகமம் 12:1 எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 12:1 2 வசனத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு, அதுதான் நம்ம சிந்திக்க போகிறோம். ம் 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 அங்கே என்ன சொன்னார்? வான்னு சொன்னார். இங்கே என்ன போட்டிருக்கு? போன்னு சொன்னார். வாக்கும் போக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது தானே. இப்போ வான்னா நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கிறேன், லிபி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றேன், சரிங்களா? இது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு. போன்னு சொல்கிறது கிளம்புறியா இல்லையா, போ அப்படின்னு சொல்கிறது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு 15வது வசனம் நினைக்கிறேன், அதை எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 9:15 அங்கே அனனியா குறித்து படிக்கிறோம். ம் நீ போ. ம் ம் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பவுலுக்கிட்ட போன்னு சொல்கிறாரு, சவுலுக்கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, அவன் எருசலேமில் பயங்கரமான ஆளுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், உங்கள் சீஷர்கள்லாம் பிடிச்சிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அவன் பயங்கரமான ஆள் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவன், நீ போ. என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு தெரியாதா அனனியா, எனக்கு தெரியாதா அவன் எப்படிப்பட்டவன்னு? அவனை தெரிஞ்சு தான் நான் அழைச்சிருக்கிறேன், அவன் மூலியமாக என்னுடைய ராஜ்யத்தை கட்ட தான் நான் அழைச்சிருக்கிறேன், நீ போ. அப்போ போங்கிறது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. என்ன அங்கே அர்த்தம் இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமை எங்கே அழைக்கிறாருங்க? எந்த ஊரில் அழைக்கிறாரு? அந்த அப்போஸ்தலர் 7:2 எடுத்து திருப்பி வாசிங்களேன். எந்த ஊரில் அழைக்கிறாருன்னு போட்டிருக்கோம். காரானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்னாடி எங்க? மெசொப்பொத்தேமியா நாட்டில், காரானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்னாடி மெசொப்பொத்தேமியா நாட்டிலே மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இந்த மெசொப்பொத்தேமியா இருக்குல்ல, அது 2 நதிகளுக்கு இடைப்பட்ட ஊர். 2 நதிகளுக்கு இடைப்பட்ட ஊர், ஒரு செழிப்பான ஊர், ஒரு பெரிய தேசம் மெசொப்பொத்தேமியா தேசம். அங்கே ஆண்டவர் தரிசனமாகிறார். அங்கேருந்து எங்கே போகிறாருங்க? காரானூருக்கு போகிறார். எடுத்து திருப்பியும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 31-32 எடுத்து வாசிங்களேன். 31-32. ம் 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 ஊருங்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டுட்டு கானானுக்கு போக புறப்படுறாங்க. என்னங்க இங்கே வந்து ஆரான் இருக்கு, அப்போஸ்தலர்ல காரான் இருக்கு. என்ன அர்த்தம்? இங்கே வந்து ஊருங்கிற கல்தேர் பட்டணம் இருக்கு, இங்கே மெசொப்பொத்தேமியான்னு இருக்கு. என்ன அர்த்தம்? ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஆர்சி வேதாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரானுங்கிற அந்த பிளேஸுக்கு வந்து காரானூரில்னு போட்டிருப்பாங்க, காரானூரில்னு போட்டிருப்பாங்க. அது உண்மையாக அதோடைய அர்த்தம் என்னென்னா காரானூர். அதுக்கு தான் இன்னொரு பேர் என்னென்னா ஆரான்னு சொல்கிறாங்க. அதே போல் மெசொப்பொத்தேமியாங்கிறது ஒரு பெரிய பட்டணம், அதுக்குள்ளே கல்தேர் பட்டணம். அந்த பட்டணத்திலேருந்து எங்கே போகிறாரு? கானானுக்கு போக புறப்படுறாரு. ஆண்டவர் மெசொப்பொத்தேமியாவில் தரிசனம் ஆயிட்டாரு, அங்கேருந்து கானானுக்கு போக புறப்படுறாரு. கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆரான்லே தங்கிட்டாங்க. ஏன் அங்கே தங்குறாங்க அப்படின்னா, யார் வழி நடத்துகிறான்னு பாருங்களேன். 31வது வசனத்தில் 11:31 யார் நடத்துகிறா? தேராகு யாரு? ஆபிரகாமுடைய அப்பா. தேராகு தன் குமாரனுடைய ஆபிரகாமையும் லோத்தையும் சாராலையும் அழைத்து கொண்டு கானானுக்கு புறப்படுறான். தரிசனம் யாருக்குங்க? ஆபிரகாமுக்கு தான். ஆனால் வழி நடத்துறது யாருங்க? ஆபிரகாமுடைய
தேராகு யாரு அப்படின்னா விக்கிரகம் செய்யற ஒரு தகப்பன் அவர். சரிங்களா, விக்கிரகம் செய்யறவர் ஒருத்தர். தரிசனம் ஆபிரகாமுக்கு தான். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, போய் அப்பாட்ட சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கானான் போக வேண்டிய வேலை இருக்குதுன்னொன்னே அப்பா வழி நடத்திட்டு போறார். வழி நடத்திட்டு கானானுக்கு புறப்படும் போது காரானூர் அப்படிங்கிற அந்த ஊர் ரொம்ப செழிப்பான இடம். அங்கே மணிலாம் ரொம்ப ஈஸியாக புழங்கும், பயங்கரமான செழிப்பான இடம். அந்த ஊர்லேயே என்ன செஞ்சிட்டாங்க, தங்கி வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, தரிசனம் இல்லாத ஒரு நபர் வழி நடத்தினா தானும் கானான் போக மாட்டான், போறவனையும் கானான் போக விட மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. தரிசனம் யாருக்கு அப்படின்னா ஆபிரகாமுக்கு தான் தரிசனம். தரிசனம் தேராகுக்கு அல்ல. ஆனா தேராகு என்ன செய்யறாரு, ஆபிரகாமே வழி நடத்துறாருங்க. ஆபிரகாமையும் அவருடைய மனைவியையும் பேரனையும் வழி நடத்துறது யார் அப்படின்னா, ஒரு விக்கிரகம் செய்யறவன் வழி நடத்துறான். அவன் மரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் பேசவே இல்லைங்க. அந்த 32வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். தேராகுடைய ஆயுசு நாள் 205. தேராகு ஆரான்ல மரிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேசுறார் ஆபிரகாம்கிட்ட. எத்தனை வருஷத்துல வந்தாங்க, எத்தனை வயசுல அந்த ஊருக்கு வந்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா ஆர்சி பைபிள் எடுத்து பார்த்தோம்னா வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம், வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, செழிப்பா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தேராகு மரிச்சதுக்கு அப்புறம் மகிமையின் தேவன் திருப்பி தரிசனமாகிறார். அந்த 12வது வசனம் 12:1 எடுத்து வாசிங்களேன். ம் 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 இங்க 3 இருக்கு, தேசம், இனம், தகப்பனுடைய வீடு. இதே அப்போஸ்தலர் 7ல வாசிங்களேன், 3ல. ம் ம் எங்க தகப்பனுடைய வீடை காணோம்? ஆவியானவர் மறந்துட்டாரா? ஏங்க இது வந்து கிமுல நடந்தது. ஆனா ஸ்தேவானு கண்ணால பார்த்த மாதிரி சொல்றாரு பாருங்களேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆபிரகாமை வழி நடத்தினவர் ஆவியானவர், ஸ்தேவானை வழி நடத்தினவர் ஆவியானவர். ஆவியானவர் பொதுவா இருந்ததுனால சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர் சகலத்தை நேர்த்தியா நடத்துகிறார். இங்க என்ன அர்த்தம், தகப்பனுடைய வீடை காணோமே. அப்ப ஆதியாகமம்ல சொல்லப்படுறது 2வது அழைப்பு, அப்போஸ்தலர்ல சொல்லப்படுறது முதல் அழைப்பு. ஃபர்ஸ்ட் அழைப்பு வந்துச்சு ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் போய் அப்பாட்ட சொன்னாரு. அப்பாட்ட சொல்லும் போது அப்பா வழி நடத்தி கானானுக்கு போகும்போது நடுவுல காரானூர்ல தங்கிட்டாங்க. காரானூர்ல தங்கி அப்பா மரிச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஆண்டவர் தரிசனமாகி அந்த ஆரான்ல இருந்து புறப்பட்டு கானானுக்கு போறாங்க. அப்ப ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியுது, தரிசனம் ஆபிரகாமுக்கு தான். ஆனா தரிசனம் இல்லாத நபர் வழி நடத்தினா அந்த வழி நடத்துதல் அவனும் கானான் போக மாட்டான், போறவனையும் கானானுக்கு கொண்டு போக மாட்டான். ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான் நாம் கற்றுக்கொள்ளணும், நாம தரிசனம் இல்லாதவர்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஆமென். இன்னைக்கு நம்ம விசுவாசிங்க நம்ம நிறைய பேர் செய்யற தவறு என்ன அப்படின்னா, நாம என்ன செய்யறோம், போய் வெளியாள்கள்ட்ட போய் சஜஷன் கேட்கிறோம். அது பெரிய தவறுங்க. தரிசனம் உள்ள நபர் நாம், ஆனா தரிசனம் இல்லாத நபரோட ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அங்க தெய்வம் பேச மாட்டார். நல்லா கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆரான் சாவர வரைக்கும், தேராகு சாவர வரைக்கும் ஆண்டவர் பேசவே இல்லைங்க. எங்க சுயம் வெளிப்படுதோ அங்கே ஆண்டவர் அமைதியா இருப்பார், பேச மாட்டார். எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 16:16. இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் எத்தனை வயசு? 86 வயசு. 17:1 எடுத்து வாசிங்களேன். 86 வயசுல இஸ்மவேல் பிறகுறாரு. அதாவது ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. என்ன வாக்கு கொடுத்துட்டாரு? உனக்கு ஈசாக்க கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நடுவில் அந்த சாரால் என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டிலே ஒரு அம்மா சுத்திட்டு இருக்கு, ஆண்டவனே அந்த அம்மாவோட இணைஞ்சு ஒரு சந்ததியை கொண்டு வாங்க, நான் பிள்ளைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுயம் வெளிப்பட்டதுனால 86 வயசுல பிள்ளை வெளிப்பட்டது. ஆனா ஆண்டவர் எப்ப பேசுறாரு அப்படின்னா 99 வயசுல தான் பேசுறாரு. எவ்வளவுங்க கேப்பு? 13 வருஷம் ஆண்டவர் பேசாத நாட்கள் ஆபிரகாமோடு. அப்ப எங்கெல்லாம் சுயம் வெளிப்படுதோ அங்கெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுயம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அங்க ஆண்டவர் அமைதியா இருப்பாருங்க, பேச மாட்டார். ஆமென், பேச மாட்டார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். 1 அதிகாரம் எடுத்துக்கங்களேன், அங்க கூட ஒரு சுயம் வெளிப்படுதுங்க.
முதல் அதிகாரத்தில் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா 23, 24 அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 1. ம் 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 யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரை நிறுத்தி ம் ஆ ம் யூதாசு தன்னோட இடத்துக்கு போயிட்டான். இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக அடுத்த வசனம், 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி சீட்டு போட்டாங்கன்னு வாசிக்கிறோம். 2 பேரை நிறுத்துறாங்க. யார் அப்படின்னா மத்தியா, இன்னொன்று யாரு? யோசேப்பா. யோசேப்பு 2 பேரை நிறுத்துறாங்க. நிறுத்தி என்ன செய்கிறாங்க? யார் இறந்து போயிட்டா? யூதாசு இறந்து போயிட்டான். அவன் தன்னோட இடத்துக்கு போயிட்டான். அந்த பட்டத்துக்கு ஒரு ஆளை காண்பீங்கன்னு சொல்லி எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் போயிட்டான், இந்த 2 பேரில் ஒருத்தரை எங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லி சீட்டு போட்டு ஒருத்தனை தெரிந்து கொள்கிறாங்க. ஆண்டவர் சீட்டு போட சொன்னாரா? போடவே கூடாது. இதுக்கப்புறம் எங்கேயுமே சீட்டு போடவே இல்லைங்க. இதுக்கப்புறம் எங்கேயுமே சீட்டு போடல. இங்கே சீட்டு போட்டு என்ன செய்கிறாங்க? மத்தியாவை தெரிந்து கொள்கிறாங்க. ஆனால் மத்தியா தெய்வ திட்டம் அல்ல. யார் தெய்வ திட்டம்? அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண ஆண்டவர் பவுலை வச்சிருந்தார். அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண ஆண்டவர் பவுலை குறித்திருந்தார். ஆனால் மத்தியாவை என்ன செஞ்சாங்க? சூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் மத்தியா பேரே இல்லைங்க வேதாகமத்தில். இதுக்கப்புறம் மத்தியா பேரே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கேயும் ஆண்டவர் பேசவே இல்லை. ஜெபமெல்லாம் பண்ணுறாங்க, ஆண்டவர் அமைதியாக இருக்கார். என்ன ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சுயம் எங்கே வெளிப்படுதோ ஜெபித்தாலும் பிரயோஜனம் இல்லை. சுயம் வெளிப்பட்டால் ஆண்டவர் அமைதியாக இருப்பார், அங்கே செயல்பாற்ற மாட்டார். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா தான் ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆனால் இங்கே வாசிக்கிற மத்தியாவை சூஸ் பண்ணாங்க. மத்தியா அதுக்கப்புறம் எங்கே போனார்னே தெரியல. 9ஆம் அதிகாரத்தில் தான் பவுல் வராரு. அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா 2ஆம் அதிகாரத்திலே பவுல் வந்திருப்பார். ஆனால் 9ஆம் அதிகாரத்தில் தான். இந்த டிலேக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த மக்கள் தான், சீஷர்கள் தான் டிலேக்கு காரணம். ஆண்டவர் நீங்கள் 2 பேரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. 5ஆவது வசனத்தில் சொல்கிறாரு காத்திருங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து 8ஆவது வசனத்தில் சொல்கிறாரு சாட்சியா இருங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது 2 தான், காத்திருன்னு சொன்னார், சாட்சியாருன்னாரு. ஆனால் 2ஐயுமே விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான்? சீட்டு போட்டுட்டான். அதனால் ஒன்று நல்லா கற்றுக்கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் சுயம் வெளிப்படக்கூடாது. அது குடும்பமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எங்கேயுமே சுயம் வெளிப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செய்வாரோ அதை தான் நம்ம சிந்திக்கணும். ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார்ல்ல, அப்போ அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம நேர்த்தியாக நடத்துவார். அவருக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக கர்த்தர் நடத்துவார். நாம் என்ன செய்கிறோம்? நம்ம மனசு பொறுக்க மனது இல்லாமல் நம்முடைய மாம்சத்தில் செயல்படுறோம். எப்பயுமே ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எமோஷனலில் முடிவெடுக்கிறவனாக இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவலில் முடிவெடுக்கிறவனாக இருக்கணும். எமோஷனலில் முடிவெடுத்தால் அந்த முடிவு தவறாக தான் போகும், இந்த மத்தியா மாதிரி. ஸ்பிரிச்சுவலில் முடிவெடுத்தால் அந்த முடிவு சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே நம்முடைய வாழ்க்கையில் இதை கற்றுக்கொள்வோம். எங்கெல்லாம் சுயம் வெளிப்படுதோ அங்கெல்லாம் கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தர் அமைதியாக இருப்பார், உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. இப்போ எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்களேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசம் இனத்தையும் தேசத்துக்கு போ. இங்க ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? சொன்னபடியே கீழ்ப்படிஞ்சு போயிட்டார். இப்போ மனசுல அதை வாசிக்கும் போது ஒரு கேள்வி, அவர் கீழ்ப்படியாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சொன்னபடியே கீழ்ப்படிஞ்சு போயிட்டாரு. அவர் கீழ்ப்படியாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்களேன். அதையே என்கிட்ட கேட்குறேன்றீங்களா? என்ன நடந்திருக்கும்? 2வது வசனத்தில் ஆசீர்வாதம் சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் வாசிங்களேன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆக்குனாரா இல்லையா? ஆக்குனாரு, பெரிய ஜாதி ஆக்குனாரு. உன் ஆசீர்வதிப்பேன். நடக்கிற இடமெல்லாம் ஆசீர்வதிச்சார். பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு. பண்ணாரா இல்லையாங்க? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் பேரை பெருமைப்படுத்தினாருங்க. இன்னைக்கு நாம எப்படி சொல்லுவோம்? உதாரணத்துக்கு கூட சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்லுவேன்? லிபின் என்னோட பையன், என்னைய முன்னாடி வச்சுக்குவேன், அவன் அடுத்து தான் காட்டுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவன். ஃபர்ஸ்ட் ஆபிரகாமை காட்டுறாரு, பின்னாடி தான் தேவன் வருது. ஆபிரகாமின் தேவன் அந்த பேரை பெருமைப்படுத்துறாருங்க. பண்ணாரா இல்லையா? இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் கீழ்ப்படியலனா இந்த ஆசீர்வாதம் நிறைவேறி இருக்காதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாச தகப்பனுங்கிற ஒரு பேர் ஆபிரகாமுக்கு இருக்கு. அந்த பேர் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதா? கிடைச்சிருக்காது. அவர் பாத்திரம் ஆறான்லேயே இருந்திருந்தா, கர்த்தர் சொல்லி இல்லை எங்கள் அப்பா வீட்டை கட்டிட்டார், அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது, செல்வ செழிப்பாக நாங்கள் இருக்கிறோம், அதனால் நான் அங்கேயே இருந்திருந்தேன் அப்படின்னா, அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? விசுவாச தகப்பனுங்கிற ஒரு நேமே ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிருக்காது? கிடைச்சிருக்காது. ரெண்டாவது, தேவ திட்டம் இவன் மூலம் நிறைவேறாமல் போயிருக்கும். ஆமென். இவன் சந்ததியில தாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரார். ஹல்லேலூயா. இவன் சந்ததியில தான். எங்க வாசிக்கிறோம்னா மத்தேயு 1:1 எடுத்து வாசிங்களேன். பாருங்களேன் எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, இவனுடைய சந்ததியில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட கணம் தெரியுமா? ஒருத்தன் விசுவாசமா தன்னுடைய வாழ்க்கையை விட்டு வந்து கீழ்ப்படிஞ்சதுனால அவனுடைய ஜெனரேஷன்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறகுறார். ஹல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்துறாரு பாருங்களேன் நம்முடைய தகப்பன். நம்ம எடுக்கிறது ஒரு ஸ்டெப்பா இருக்கும், ஆனா அவர் நமக்கு செய்யறது பல ஸ்டெப்பா இருக்கும். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லைங்க. மத்தேயு 1 ஃபர்ஸ்ட் பேர் ஆபிரகாமுடைய பேர் தான் இருக்கு. அவர் மாத்திரம் கீழ்ப்படியாம இருந்திருந்தாருன்னா அவர் பேர் வந்திருக்குமா? ஆண்டவர் வேற யாரையோ வச்சு கூட செஞ்சிருப்பாரான்னு சொல்லி தெரியாது, செஞ்சிருப்பாரு தான், அவர் திட்டம் நிறைவேறும். ஆனா ஆபிரகாம் அதை இழந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எங்க இருந்திருப்பாருன்னே தெரியாது. இப்ப இந்த மகா பாக்கியத்தை அவர் கீழ்ப்படிதல் மூலமாய் பெற்றுக்கொண்டார். ஆமென். கர்த்தர் பிரித்தெடுக்கிறார் அப்படின்னா 3 காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கிறாருங்க. எதுல இருந்து பிரித்தெடுக்கிறாரு? தேசம், 2வது இனம், 3வது தகப்பனுடைய வீடு. அவர் 3 காரியத்திலிருந்து நீ பிரிஞ்சு வாங்குறாரு. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார் அப்படின்னா அது நிச்சயமா தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இருக்கும். ஆமென். வெளிச்சத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார். இருளை யார் சிருஷ்டித்தா? சாத்தா சிருஷ்டித்தானா? இருளையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். ரெண்டும் நல்லதுன்றார், பார்க்க நல்லது. கடைசியா வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 20 கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், மிகவும் நல்லதுன்னு கர்த்தர் கண்டாராம். எல்லாவற்றையும் பார்க்கிறாரு, மிகவும் நன்றா இருந்துச்சு. ஆனா வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் ஒன்னா இருக்க விடலைங்க, ரெண்டையும் வெவ்வேறா பிரிச்சுட்டார். பிரிவுக்கான தேவனாவர். கர்த்தர் ஒரு காரியத்தை பிரிக்கிறார் என்றால் அங்கு நிச்சயமாய் ஒரு நன்மை இருக்கும். கர்த்தர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக தான் செய்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய நம்ம பிள்ளையா நம்ம நடந்தோம்னா, நம்ம ஆவியானவருடைய நடத்துதல்ல இருந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா, குடும்பத்துல ஒரு பிரிவு, ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பிரிவு நடக்குது அப்படின்னா அது நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கும். இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்தினார் 2-3 நாட்கள் முன்னாடி. கர்த்தர் ஒரு காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கிறாருன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக 3 காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கிறாருங்க ஆபிரகாம. ஆனா பிரிச்செடுத்ததுனால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுறார். இருந்திருந்தா என்ன இருக்கும்? ஆனா நிச்சயமா நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக செய்வார். 3 காரியம்: தேசத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார், 2வது இனத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார், 3 தகப்பனுடைய மீன். சுருக்கமா 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். எடுத்து வாசிங்களேன். 1வது தலைப்பு தேசம். பிலிப்பியர் 3:20 எடுத்து வாசிங்களேன். எடுக்காமலே வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. பவுல் எப்படி சொல்றாரு பாருங்களேன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், அந்த பேரை வலியுறுத்துறாருங்க. அவர் இரட்சகர்ங்கிற பேரை வலியுறுத்துகிறார். பாவிகளை நீக்கி, பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர்கிற அந்த பேரை வலியுறுத்துகிறார். இன்னைக்கு நாம அதை செய்யணுங்க. நாம் என்ன செய்யணும்? இரட்சகரை நம்முடைய வாழ்க்கை மூலியமா காண்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இங்க வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? நம்முடைய குடியிருப்பு சங்கலேண்டபுரத்தில் இல்லை, நம்முடைய குடியிருப்பு அன்னை நகரில் இல்லை, நம்முடைய குடியிருப்பு காட்டூர்ல இல்லை, நம்முடைய குடியிருப்பு கல்லுக்குழியில் இல்லை. எங்க இருக்குதான்? பரலோகத்தில் இருக்குதான். எப்போ அந்த வீட்டுக்கு போறது? பவுல் கேட்கிறார்ல ஆசையா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவை யாரும் ஆதாயமா பார்ப்பாங்களா? சாவை யாராச்சும் ஆதாயமா பார்ப்பாங்களா? வாழ்றதை தான் ஆதாயமா பார்ப்போம். இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்திருந்தா ஆண்டவரே, இப்போ ஒரு இமேஜினேஷன் வச்சிங்களேன். ஆண்டவர் கேட்குறார், என்ன கேட்குறாரு அப்படின்னா, உனக்கு ஒரு 5 வருஷம் கூட்டி கொடுக்குறேன். எசேக்கியா கேட்டார் தெரியுமா? ஆண்டவர் உன் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் செவுத்து பக்கம் திரும்பி அழுவ ஆரம்பிச்சிட்டார். இப்போ வாழணும்னு தான் ஆசையாக இருக்கு. இப்போ நம்ம கேட்குற, ஆண்டவர் கேட்டார், ஜீவன் போயிட்டு என்னோட வந்துடுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே
இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தா ஒரு சொத்துக்கித்து பிள்ளைகளை சேர்த்து விட்டுருவேன், அதனால கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்போமே ஒழிய, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியும். யார் சொல்ல முடியும்னா தெய்வத்தை அனுபவித்தவர்கள் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டவங்க, அவருடைய இரத்தத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கழுவி இருக்கிறார். அவர் ஒரு நாள் வரப்போறாரு. அவர் வரும்போது நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள போகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். எப்பேற்பட்ட பாக்கியங்க! அவரோடு வாழ்ற வாழ்க்கை எப்பேற்பட்ட பாக்கியம்! நித்திய ஜீவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி, வேற யாருமே வழி இல்லை. நாம என்ன செய்யணும்? இந்த சத்தியத்தை வெளியில கொண்டு வரணுங்க, மக்களுக்கு சொல்லணும். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குதுங்க. அங்க எப்ப போவோங்கிற ஒரு வாசை. அடுத்து அந்த வசனத்தை திருப்பி வாசிங்களேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என இரட்சகர் வர எதிர்பார்ப்பு இருக்குதான். ஒரு கல்யாணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு, மாப்பிள்ளை எப்படி எதிர்பார்ப்பாரு? எதிர்பார்ப்போம். இன்னைக்குடா அவங்க எக்ஸ்பிரஷனோட கொடுக்குறாங்க, அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு. எப்படா கல்யாணம் ஆகும், எப்படா மனவாட்டியை பார்ப்போம், இருக்குமா இருக்காதா? இன்னும் இப்படி சிரிக்கிறான் அவன். அதாவது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், ஏக்கம், சொல்ல முடியாத ஒரு ஏக்கம், சொல்ல முடியாத ஒரு எதிர்பார்ப்பா. சொல்லவே முடியாதுங்க. அது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பயங்கரமான சந்தோஷம். எப்படா பார்ப்போம், ஆனதுக்கப்புறம் பார்க்கவே கூடாதுன்னு கூட நினைப்போம். ஆனால் ஆற வரைக்கும் எப்படா பார்ப்போம் எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம். அதே போல் அந்த ஏக்கம் கர்த்தரா எப்போ வருவாருன்னு அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஏக்கம் வேணுங்க. எதிர்பார்ப்பு, நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அங்கே தான் இருக்கணும். ஆனால் எரேமியா 29:11 கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்க. அது யார் மூலியமாக கொடுத்தானா? அங்கிள் மூலியமாக. ஏறக்குறைய 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நியூஇயரில் பேசின ஒரு வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. இந்த வசனத்தை வருஷம் கர்த்தர் எனக்கு கொடுக்குறான். நான் கேட்பேன், என்ன ஆண்டவரே, நான் ஒன்றையும் எதிர்பார்க்கவும் இல்லை, இந்த வசனம் என்னை சுற்றி வருதே ஆண்டவரே. வாக்கு தத்தம் நிறைவேறும், ஏன்னா வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம அந்த வாக்குக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கும்போது நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவை அறிவேன், அது தீமைகள்ல சமாதானத்துக்கு ஏதுவானது. நம்முடைய எதிர்பார்ப்பு நித்தியமா இருக்கணும். உலக காரியத்தை எதிர்பார்க்க கூடாதுங்க, அது கர்த்தர் செய்வார். உண்ண உணவு, உடுக்க உட எல்லாம் அவருக்கு தெரியும், எப்பப்ப கொடுக்கணும்னு தெரியும். காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாரு, அது விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்துல சேர்க்கல, அவைகளையும் பிழை போட்டுகிற உங்க பிதா நம்முடைய அப்பா அவைகளை பிழை போட்டுவார் என்றால் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நம்ம விட்டுருவாரா? கண்டிப்பா விட மாட்டார். நம்முடைய தேவையும் கர்த்தர் நிச்சயமா சந்திப்பார். ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்முடைய எண்ணம் முழுக்க நித்தியத்துக்குரியதா தான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன விசுவாசிகளுக்கு பெரிய ஏக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல ஐஸ்வர்யவானா வாழணும், ஆனா செத்த போது லாசருவா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கும் போது ஐஸ்வர்யவானா இருக்கணும், இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? பாசிபிள் அது? லாசருவா இருந்தாதான் இறந்ததுக்கு அப்புறமும் லாசருவா இருக்க முடியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நம்ம லாசருவா இருந்தால் தான் லாசருவா இருக்க முடியும். ஐஸ்வர்யவானா இருந்தால் அந்த ஐஸ்வர்யவான் அழுகையும் பற்கடிக்கும்ல வந்து கதர்னது போல தான் இருக்கும். அதனால வந்து நம்முடைய எண்ணம் முழுக்க அங்கே தான் இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர், கொலேசியர் 3:2 எடுத்து வாசிக்கலாம். கொலேசியர் 3:2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளின் நாடுகள் 1 கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும். யாருங்க மேலானதை தேடுவா? ஒரு கேள்வி மனசுல வருது, நீங்களே சொல்லுங்களேன். யாரு மேலானதை தேடுவா? இங்க 2 பேரை ஆண்டவர் காட்டுறார். பூமியில் உள்ளதை தேடாத, மேலானதை தேடு. அப்ப யாரு மேலானதை தேடுவா? கேள்வி வருது தானே? மேல் வசனத்திலே ஆன்சர் இருக்கு. கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுன். அப்ப தேவனால் பிறந்தவர்கள் மேலானதை தேடுவார்கள். நம்மளாம் தேவனால பிறந்தவங்க, விசுவாசிக்கணும். ஆமே, நம்ம தேவனால பிறந்தவங்க. இந்த ஒரு வசனம் கூட வாசிக்க ஞாபகத்துக்கு வருது. யோவான் 1:11 11வது வசனம்னு நினைக்கிறேன். யோவான் 1
இது 13வது வசனக்கா. ம் 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 பிறவாமல் தேவனாலே பிறந்த யார் அந்த அவர்கள் அப்படின்னா மேலே வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளை தேவனால பிறந்தவன். நம்மளை யாரு? அவருடைய பிள்ளைங்க. நம்ம தேவனால பிறந்தவங்க. ஹல்லேலூயா. கிரயத்து கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் தான் சொந்தம், எந்த மனுஷனுக்கும் சொந்தம் இல்லை, நாம் கர்த்தருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிகளை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? எப்படி பார்க்குறாரு? பிள்ளைகளா பார்க்குறாரு, மந்தையா பார்க்குறாரு, வேற மாளிகையா பார்க்குறாரு, வேற ஊழியக்காரன் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? அதான் பெஸ்ட்டாக சொல்கிறாங்களே, அதான் மாளிகையாக பார்க்குறாருங்க. விசுவாசிகளை மந்தையாக பார்க்குறாங்க, ஸ்பெஷல் கிரேடில் வச்சு பார்க்குறாரு. ஆனால் ஊழியனுக்கு என்ன தெரியுமா என்ன எப்படி தெரியுமா? வேலைக்காரன், வேலைக்காரன், உடன் வேலைக்காரன், அவ்வளோதான். அவரே சொல்கிறாருல்ல, ஊழியம் கொல்லும்படி வரல, ஊழியம் செய்யும்படி தான் வந்திருக்கிறேன். அப்போ அவரே ஊழியம் செய்ய தான் வராரு. அப்படின்னா ஊழியக்கார நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான். என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோமோ நமக்கு ஒரு ஊழியம் உண்டு. சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய ஊழியம். சரிங்களா? அந்த ஊழியத்தை நம்ம சரியாக செய்யணும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாரு? தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள் தான் என்ன செய்வாங்க? மேலானதை நாடுவாங்க. இன்னைக்கு நம்ம நாடுறோமா? பூமிக்குரிய காரியத்துக்காக இயேசுவை நாடுறோம். கரெக்டு தானே? பூமிக்குரிய காரியத்துக்காக என்ன செய்கிறோம்? இயேசுவை நாடுறோம். பரம காரியத்துக்காக இயேசுவை நாடுறோம். இப்போ ஒரு கேள்வி மனசில் தோணுது, கேட்குற ஒருத்தன் பூமிக்குரியதே தேடுறான் அப்படின்னு வச்சிங்களேன், அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க இவன் பூமிக்குரியதே தேடுறான்னு சொல்லி? கேட்குற கேள்வி புரியுதா? இல்லை அந்த சத்தத்தில் புரியாமல் இருக்குதா? புரியலையா? புரியல. ஓ புரியல, கேட்கலாம். என்னாண்டி புரியுது? சரி, ஆன்சர் சொல்லிடுங்க. அதாவது ஒரு மனுஷன் பூமிக்குரியதை தேடுறான், அதை அவன் பூமிக்குரியதை தான் தேடுறான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்டிவிட்டீஸ் தான். ஆக்டிவிட்டீஸ் கண்ணு முழுக்க உலகத்தில் இருக்கும். பணம் 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 பணம்னு இருக்கும், சொத்து 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 சொத்துன்னு இருக்கும். கடைசியில் என்ன? கண்ணு முழுக்க உலகத்தில் இருக்கும். அதே போல மேலானதை தேடுறவன் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதே ஆக்டிவிட்டீஸ் தான். தேவனால் பிறந்தவர்கள் என்ன செய்வாங்க? உலகத்தினால வர புகழையோ, உலகத்தினால வர மதிப்பையோ, உலகத்தினால் வர செல்வாக்கையோ எதையுமே நாட மாட்டாங்க. எதையுமே நாட மாட்டாங்க. தாழ்மையாக இருப்பாங்க. ஆமென். தேவனால பிறந்தவங்க என்ன செய்வாங்க? சாட்சியாக இருப்பாங்க. தேவனால பிறந்தவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பண்புகளை வெளிக்காட்டுவாங்க. ஆனால் பூமிக்குரியவன் கண்ணு முழுக்க உலகத்தில் தான் இருக்கும். எப்படி லோத்து பார்த்தாரு? பார்க்கறதுக்கே நல்லா இருக்குதே. ஆபிரகாம் பார்த்த பார்வைக்கு லோத்து பார்த்த பார்வைக்கு வித்தியாசம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கணுங்க. உலகத்தான போல நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 16, 17, 17, 16 அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் என்ன? ஆண்டவர் உலகத்தான் அல்லங்க. அதே போல நாமளும் என்ன? இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் சொந்தம் பாராட்ட கர்த்தர் நம்மளை கொண்டு வரல. நம்முடைய சொந்தம் எங்க அப்படின்னா பரலோகத்தில் தான். எப்படி ஒருத்தர் ஃபாரின்ல வேலைக்காக போறாரு, வேலைக்காக போறவருக்கு அந்த ஃபாரின்ல அவர் எந்த தேசத்தில் இருக்காரோ அந்த தேசம் சொந்தம் கிடையாது. அவருடைய தேசம் இதுதான். எப்போனாலும் என்ன செய்யணும்? வேலையை முடிச்சுட்டு வரணும். அவர் டெம்பரரியாக என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிறார். அதே போல தான் நம்முடைய குடியிருப்பு எங்கே அப்படின்னா பரலோகத்தில் இருக்குது. தேவனால் பிறந்தவன் மேலானதை தேடுவான். அவன் தெய்வீக காரியங்களை தான் தேடுவான். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஆபிரகாமை போல பார்க்கணும், லோத்துவை போல பார்க்கக்கூடாது. லோத்துவை போல பார்த்தா முடிவு எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கும். லோத்து நீதிமான்னு போட்டிருக்குங்க, ஆனால் அந்த நீதிமான் சறுக்கிட்டாரு. லோத்து நீதிமான்னு பைபிளில் இருக்கு, ஆனால் அந்த நீதிமான் என்ன செஞ்சிட்டாரு? சறுக்கிட்டார். நீதிமான்னா தேவனுக்கு ஏற்புடைய நிலையில் இருந்தவன். சறுக்கல் வந்துருச்சு. நமக்கு எந்த சறுக்கல் வரக்கூடாது. ஆபிரகாமை போல பார்க்கணும், உலகத்தை பார்க்கக்கூடாது, கர்த்தரை பார்க்கணும். ஒவ்வொரு நாளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. யாரையோ வச்சாச்சு கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். ஆமென். இன்னொரு காரியங்களை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். சரி,
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20, 21. ஒரு தலைப்பு தான் பார்க்க முடியும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். திருடர்கள் கண்ணை விட்டு திருடுவாங்க, பிளான் பண்ணி திருடுவாங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்ன்றார். வேணுமா வேண்டாமா? அதான் உங்களுக்கு இல்லை, ஆண்டவர் வைக்கலாங்கிறாரா வைக்க வேணாங்கிறாரா? என்ன அர்த்தம்? பூமியில பொக்கிஷம் சேர்த்து வைக்கலாமா வேணாமா? ஹாப்பியா சேர்த்து வைக்கலாமா? அத்தியாவசிய தேவைக்கு சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்கலாமா வேணாமா? சேர்த்து வைக்கலாம். ஆனால் இங்கே ஏன் வந்து சேர்த்து வைக்க வேண்டான்றாரு? அதாவது இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, இப்போ நமக்கு தேவைதாங்க, ஒரு வீடு தேவை. ஏன்னா வாடகை வீடு வீடாக மாறிட்டு இருந்தோம்னா போகிற இடமெல்லாம் ரேஷன் கார்டு மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் வந்து இப்போ இருக்க நெருக்கடி ரேஷன் கார்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து 1000 ரூபா வராது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. இப்போ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு என்ன செய்ய, ஒரு நிரந்தர அட்ரஸ் தேவை, சொத்துன்னு தேவை தான். ஏன்னா நமக்கு அப்புறம் நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது தான். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் என்ன இருக்கும், உன்னுடைய இருதயம் இருக்கும். அப்போ உன்னுடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இருதயத்தை எங்கே வைக்கக்கூடாது, இந்த பொக்கிஷத்து மேலே வைக்கக்கூடாது. பொக்கிஷத்து என்னுடைய இருதயம் முழுக்க உலக காரியமாக இருந்துச்சு அப்படின்னா மேலானதை நான் எப்படி தேடுவேன்? மேலானதை தேட முடியாது. என் இருதயம், என் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் என்னுடைய இருதயம் இருக்கும். என்னுடைய இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் என்னுடைய வாழ்க்கையுமே இருக்கும். நான் மேலானதை தேட மாட்டேன். அப்போ நம்முடைய இருதயம் இங்கே இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய கடமைகளை செய்யலாம், ஆனால் நம்முடைய இருதயம் முழுக்க, நம்முடைய கவனம் முழுக்க, நம்முடைய நம்பிக்கை முழுக்க இங்கே இருந்துடக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரா இல்லையா? பெரிய சீமானுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு பேர் இருக்குது, செல்வ சீமானாக இருந்தான்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, டென்ட்டு தான் போட்டு தங்குறாரு. ஏன்? கூடாரம் தான் போட்டு தங்குறாரு. ஏன் அப்படின்னா நிலையான நகரம் அவருக்கு உண்டுன்னு தெரியும். அவர் அதை தான் நாடி இருந்தார். அதுக்காக இப்போ டென்ட்டு போட்டு தங்கணும்னு சொல்ல வரல. நம்முடைய இருதயம் முழுக்க அங்கே தான் இருக்கணுமே வெளியே இங்கே இருக்கக்கூடாதுங்க, இங்கே இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இப்போ வந்து இங்கே நம்ம எல்லா சைடுமே திருட்டு நடைபெறுது, சரிங்களா? திருட்டு எல்லா சைடுமே, சரிங்களா? இப்போ வந்து ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்களாம். என்ன மிஷின் அப்படின்னா, இப்போ வந்து அப்படியே கேஷுவலாக வர்றது, போஸ்ட்மேன் மாதிரி இல்லை பால் கொண்டு வரவர் மாதிரி, அந்த மாதிரி கேஷுவலாக வரப்போ அந்த மிஷின் வந்து இப்போ வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ரெட் லைட் எரியுமா. ரெட் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கோல்டு இருக்குன்னு அர்த்தமா. இப்போ இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஏரியாவில், சரிங்களா? நம்ம வந்து துரசாமிபுரம் அந்த லைனில், ஆண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி அந்த லைனில், சரிங்களா, கேஷுவலாக வர்றது, பாக்கெட்டில் வச்சுட்டே வர்றது. ரெட் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த 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 பிளான் போட்டு என்ன செஞ்சுறது, அந்த வீட்டில் வந்து நகையை திருடிடுறது. இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எது கவனமாக இருக்கணும்? சேமிக்கிறதுக்கு இல்லை, நம்முடைய கவனம் முழுக்க அங்கே தான் இருக்கணும். கர்த்தர் மேலே சார்ந்து வாழணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பூட்டு வச்சுருங்க. இனிமேல் பூட்டி என்ன செஞ்சிடணும், வீட்டிலே இருக்கக்கூடாது, வெளியே எங்கேயாச்சும் போயிடணும். சரி, இப்போ எடுத்து வாசிக்கலாம். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைப்பது எப்படிங்க? ஒரு கேள்வி மனசில் வருது தானே. பூமியில் என்ன செய்யலாம், எப்படியில் போட்டு வைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். பரலோகத்தில் எப்படி பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது? இன்னும் பயங்கரமாக பேசுகிறாங்களே. எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்கள, ஒரு 6 வசனம் தான் வாசி முடிச்சிடலாம். மத்தேயு 25 34 40. ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீங்க. ம் 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 ம்
ம் ம் ம் உங்கள் தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது அந்நியராக கண்டு உங்களை சேர்த்து கொண்டோம், வஸ்திரம் இல்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுத்தோம், வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் ம் 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 ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரர்ங்கிறாரு பாருங்களேன். அந்த சிறியவர்களை பார்த்து சொல்றாரு, என் சகோதரர்களாகிய இவர்களில் இவனுக்கு எதை செஞ்சியோ அது எனக்கே செஞ்ச மாதிரி. அப்ப ஒருத்தர் பசியோடு இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு போஜனம் கொடுக்கறது, ஒருத்தர் தாகமாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய தாகத்தை தீர்க்கிறது, ஒருத்தர் சட்டை இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வஸ்திரம் கொடுக்கறது, இது சின்ன சின்ன நற்கிரியை மூலியமாய் தேவனுக்கே செய்ததா கர்த்தர் சொல்றார். நீங்கள் எனக்கு செஞ்சீங்கப்பா, என்னுடைய சகோதரருக்கு செஞ்சீங்கப்பா, இப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், என்னுடைய சகோதரருக்கு நீங்கள் செஞ்சீங்க. இப்போ விசுவாசிகள் நாம் மறந்து போயிடவே கூடாது, நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். நல்ல கிரியைங்க இதெல்லாம், இல்லாதவர்களுக்கு கொடுத்து பழகணும். கலாத்தியரில் வாசிக்கிறோம், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யணும், உதவணும். ஒரு புத்தகத்தில் வாசித்த சமீபத்தில் ஒரு நல்ல திருச்சபை அப்படிங்கிறத எப்படி காணலாம் அப்படின்னா, அந்த திருச்சபை என்ன செய்யணுமா, விசேஷமாக விசுவாச குடும்பத்துக்கு உதவணும். ரெண்டாவது, கிராமங்களில் உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து வரணும். ரெண்டாவது, சுவிசேஷ காரியங்களுக்கு கொடுக்கணும். இந்த திருச்சபை விருத்தி அடையக்கூடிய திருச்சபைன்னு ஒரு புத்தகத்தில் ஒரு போதகர் எழுதியிருந்தார். அப்போ நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். கர்த்தர் நமக்கு கொடுத்ததில் நம்ம என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகணுங்க. பெரிய ஆசீர்வாதம். ஏழைக்கு கொடுத்தவன் கர்த்தருக்கே கடன் கொடுத்தாங்கிறாரு. கர்த்தன் கடன் வாங்குறவராங்க, திரும்ப கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பாரு? அதனால இந்த நற்கிரியை நாம் என்ன செய்யணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த பூமியில நம்ம செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் உண்டுங்க. அவர் வரும்போது பலன் உண்டுங்க. ஹல்லேலூயா. பலன் இல்லைன்னு சொல்லி ஏங்காதீங்க, கர்த்தர் திருப்பி கொடுத்துருவார். அவர் வரும்போது பலன் உண்டு. கண்ணிலே மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 2 காரியம் இருக்கு, இருந்தாலும் நம்ம முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமை அழைத்த தெய்வம், பிரித்தெடுத்த தெய்வம் ஆண்டவரே, அதே போல் ஆபிரகாம் மூலியமாய் ஆசீர்வதித்த தெய்வம் ஆண்டவரே, எங்களையும் அழைத்திருக்கிறீர், தெரிந்தெடுத்திருக்கிறீர். உமது ராஜ்யத்தை கட்ட எங்களை பயன்படுத்துங்க. சாட்சியாய் வாழ தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆண்டவரே அனுக்கிரகம் செய்யும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. இனி வரும் நாட்கள் உமக்கு பிரியமாய் நாங்கள் செய்ய தெய்வம் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தராகிய இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாங்க அங்கிள் சாட்சி சொல்லுவாங்க நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும்? உண்மையாகவே நான் சந்தோஷமாக இருக்கேன். 2 வாரமாக உங்களை பார்க்கல, ஆனால் உண்மையாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணிவிட்டு பிரதர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு கீழ் ஸ்தலத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். கீழ் ஸ்தலத்தை ஆண்டவர் தருவார், நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அது மட்டுமல்லாமல் சொந்த இடத்தை தருவார். சொந்த இடத்துல ஆலயம் கட்டுவீர்கள், விரைவில் நடக்கும். ஆமென். இப்போ கீழே உட்காந்து ஆராதிக்கிறீங்கல்ல, எத்தனை பேர் வயதானவங்க மேலே ஏற முடியாமல் கஷ்டப்பட்டீங்க, அதுலேருந்து கொஞ்சம் உங்களை குறைச்சிருக்காரா? இது கொஞ்சம் ரெண்ட்டுன்னா வச்சுக்கோங்களேன், சொந்த இடத்த கர்த்தர் விரைவில் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன், நம்பிக்கையோட சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, உங்களை அதிசயங்களை, உங்கள் அற்புதங்களை செய்வேன். ஆமேன். கர்த்தர் இடத்துல சொன்னதை நிறைவேற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை நான் சொல்கிறேன், அதுவும் நிறைவேறும். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒன்று செய்துட்டே இருக்கார். இளையவன் மூத்தவன் இருக்க இளையவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டு வருகிறார். 8 பிள்ளைகள் இல்லையா, இவனாக்கும் 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 கொண்டு நிறுத்துறான் தேவ சமூகத்தில். 7 பேரும் இல்லைடா, இன்னொருத்தருக்கான் எங்கடா சொல்லி கடைக்குட்டியை கொண்டு ஆண்டவர் நிப்பாட்டினார்.
கரவலாடுகளின் பின்னே அலைந்த உன்னை தெரிந்து கொண்டார் சொல்லிட்டு தம்பியை கொண்டு நிப்பாட்டிட்டாரு. ஆனால் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தூபத்தை யாருடைய கருத்தில் கொடுத்தார் என்றால் லேவி கோத்திரத்தில் யார் இடத்துல கொடுத்தார்? யார் சொல்லுங்க? ஊழியத்திற்கு யார் வர வேண்டும்? லேவி கோத்திரத்தில் முதல் 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 பலன்தான் வர வேண்டும். நான் கண்ட தரிசனம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், கர்த்தருடைய கண்டதை நான் சொல்கிறேன். ஜெரால்டுடைய கரத்தில் அந்த தூபத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதை அன்னைக்கு நான் சொன்னேன், ஒரு 20 நாளுக்கு முன்னே 20 டேஸ் இருக்கும். கர்த்தர் இடத்துல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஜெரால்டை கர்த்தர் எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த காரியத்தை செய்ய முடியாது கர்த்தர் சொன்னார். அண்ணன்ட்ட சொன்னேன், நீங்கள் என்னிட்ட சொல்லாதீங்க, நேராக வந்து சொல்லிடுங்கன்றார். இன்றைக்கி நான் ஊழியத்தை கம்பரசம்பட்டியில் முடிச்சுட்டு அவசர அவசரமாக வரேன். இன்றைக்கி வந்து எப்படியா சொல்லிடுண்டு எல்லோரும் ஜெபிங்க. கர்த்தர் நினைத்தது செய்வார். ஆமென். கர்த்தர் நினைத்தது செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யாரை கர்த்தர் முன்குறித்தாரோ அவர் என்ன பண்ணுவார்? அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. அதனால் தம்பியை விட்டுட்டு அவரை கொண்டு நிப்பாட்டி, அது வேற இது வேற. ஆமென். இது வேற அது வேற. மூத்தது மூளை இளையது காலனா அது வேற. இது உலகத்துக்கு பழமொழி. இங்கே கர்த்தர் எடுத்து கொண்டு போகிறாரா அது வேற. அது போயிட்டே இருக்கும், அது ட்ராக் வேற. இதை கர்த்தர் வேறு விதமாக கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நான் விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் பங்கிடுங்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.